எப்படி நீ என் நண்பனை அடிக்கலான்னு மாறி மாறி வளர்ந்து கொண்டே போன பகையால் பரிதாபமாக பறிபோன உயிர். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கத்திக்குத்தால் பலத்த காயம் அடைந்த 3 நபர்கள். திருச்சியை பரபரப்பாக்கிய இந்த இளைஞர்கள் யார்? திருச்சியில இருக்கக்கூடிய திருவானைக்கோவில் அப்படின்ற பகுதியில திருவள்ளர் சோலையை சேர்ந்த விக்னேஷ் அப்படின்றவங்க அங்க இருக்கக்கூடிய பொன்னி டெல்டா பக்கத்துல பெட்டிக்கடை ஒண்ணு நடத்திட்டு வராங்களாமா. இதுல அதே பகுதியை சேர்ந்த நாகேந்திரன் அப்படின்றவரும் திருவள்ளர் சோலையில பழக்கடை வச்சுட்டு வராங்களாமா. இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வரதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நாகேந்திரன் கூட இருந்த சங்கேதியை சேர்ந்த அவருடைய நண்பர் ஒருத்தர் விக்னேஷ கடுமையா தாக்குனதா கூறப்படுது. அதுக்கு பதில் அவரும் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில மறுபடியும் எங்களுடைய உறவினரை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ தாக்குறதுக்காக நாகேந்திரன் அவருடைய நண்பரோட ஆதரவாளர்களான திருவள்ளர் சோலையை சேர்ந்த நெப்போலியன், கதிரவன், சங்கர், கமலேஷ்னு இன்னும் சிலரோட சேர்ந்து விக்னேஷுடைய வீட்டுக்கு போய் விக்னேஷ கடுமையா தாக்கியிருக்காங்க. அப்போ 2 தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல விக்னேஷுடைய உறவினர்களும் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து 2 தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அடிதடியில போனதால இதுல நெப்போலியன், கதிரவன், கமலேஷ் அப்படின்ற 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் அதுல 4 பேரையும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில சேர்த்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நெப்போலியன் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இதுல காயமடைந்த மத்த 3 பேருக்குமே அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வரதாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் போலீசாருக்கு தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்காக போலீசார் திருவள்ளைச்சோலை பகுதியில குவிக்கப்பட்டிருக்காங்களாமா. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.